இன்று நாடாளுமன்றத்திலே இந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்பிய பொழுது பாராளுமன்றத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் மூத்த மெம்பர் திரு டி.ஆர். பாலு அவர்களை பார்த்து, நீங்கள் பேசுவது உங்களுக்கும் நல்லதல்ல, உங்கள் கட்சிக்கும் நல்லதல்ல என்று மிரட்டக்கூடிய வகையிலே, எச்சரிக்கை விடக்கூடிய வகையிலே பேசியிருப்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் 0 ஹவர்ல மெம்பர்ஸோடைய டைம் அது. அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் அங்க இருக்கக்கூடிய இஷ்யூஸை அவங்க எழுப்ப முடியும். ஆனால் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அமைச்சர் திரு முருகன் அவர்கள் தேவையில்லாமல் அங்கே மிக நீண்ட ஒரு உரையை ஆற்ற அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் பல பொய் பிரச்சாரங்களை அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வைத்திருக்கிறார். தமிழக அரசின் மீது ஒரு காழ்ப்பை உருவாக்க வேண்டும், தமிழக மக்கள் மீது ஒரு காழ்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் அவருடைய உரை அமைந்திருக்கிறது. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களிலும் இதே போன்ற பிரச்சனைகளை சில அமைப்புகள் எடுத்து வர்றாங்க. தமிழகத்திலும் அதே போன்ற ஒரு திட்டத்தை வகுத்துதான் இதை கிளப்புகிறார்கள். தொடர்ந்து பிஜேபியுடைய அரசியல் வியூகம் என்பது மத கலவரத்தை உருவாக்குவதுதான் என்பதை நாம் கண்கூடாக ஒவ்வொரு இடத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தமிழ்நாட்டில் அவங்க எவ்வளவு முயற்சி செய்தும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வாக்களிக்க தமிழ் மக்கள் தயாராக இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஒரு மத கலவரத்தை, பிரச்சனையை உருவாக்கி அரசிற்கு கெட்ட பெயரை உருவாக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் தமிழர்களாக தங்களை முதலில் உணர்ந்தவர்கள். அடுத்து அவர்களுக்கு யார் தங்களுக்காக பாடுபடுகிறார்கள், பெரும்பான்மை மக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு யார் உழைக்கிறார்கள், யார் மக்களை பிளவுபடுத்தி அவர்களை ஒரு ஆபத்திலே தள்ள நினைக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் தமிழர்கள். அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குவது எந்த காலத்திலும் அவர்களுக்கு பயன்படாது. இந்த நாட்டின் ஒற்றுமையை குலைக்கத்தான் இது பயன்படுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எச்சரிக்கையாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.